உங்களுடைய பேச்சு நாய் குலைக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய பேச்சு சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி கம்பீரமாக இருக்கணும். அதாவது சில பேர் உங்களை பார்த்து நாய் மாதிரி குழப்பாங்க. அதாவது உங்களை கேவலமாக பேசுறது, அவமானப்படுத்துறது, கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறது, உங்களை சங்கடப்படுத்துறது, தேவையில்லாமல் உங்களை பற்றி பேசுறது, இந்த மாதிரி நாய் மாதிரி குலைச்சிட்டு இருப்பாங்க. நீங்களும் அவங்ககிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நாய் மாதிரி குலைச்சதா ஆகிடுங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய பேச்சு சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி கம்பீரமாக இருக்கணுங்க. ஒருத்தர் நம்மளை பேசிட்டாங்க அப்படின்னு ஒன்று கோவப்பட்டு நீங்கள் வார்த்தையில் விட்டுறக்கூடாது. யோசித்து நிதானமாக அவங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்கள யோசிக்க வைக்கணும். அவங்களுடைய வாயை அடைக்கணுங்க. அதே சமயத்தில் குலைக்கிற நாய்ங்க பக்கத்தில் நீங்கள் ஏன் போகிறீங்க? நீங்கள் ஏன் நாய்ங்களை மதிக்கிறீங்க? அவங்க பாட்டு குலைச்சிட்டு போகிறாங்க, அவங்க பாட்டு கிடந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கான வேலைகள் எவ்வளோ இருக்கும். ஸோ அதை பாருங்கள், அதை நோக்கி போங்க. இந்த மாதிரி நாய்களை நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே நாய் மாதிரி பண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. சிங்கம் மாதிரி, சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி இருக்கணும். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். கண்ட நாய்ங்க கிட்டலாம் நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ட நாய்கிட்டையும் பன்னிங்கக்கிட்டையும் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாய் கிட்ட வந்து நீ ஆம்பளை எனக்கு நிரூபிடா அப்படின்னா அதுக்கிட்ட போய் நீங்கள் சரிசமமாக பேசிடுவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இல்லை. ஸோ யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றத பாருங்கள். போகிற வரவங்ககிட்டலாம் உங்கள் திறமையை நீங்கள் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ குலைக்கிற நாய் குலைச்சிட்டு போகட்டும். நீங்கள் உங்கள் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போங்க. கடைசியாக ஒன்றே சொல்லிக்கிறேன், தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போட்டட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலையை உண்டுன்னு இருங்க. உங்களுக்கான நாள் வரும். அன்னைக்கு நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களே உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அன்னைக்கு அவங்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அன்னைக்கு அவங்களே உங்கள்கிட்ட வந்து கையேந்துவாங்க. அன்னைக்கு அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப பயப்படுவாங்க, திணறுவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் வரும். காத்துருங்க, பொறுமையா இருங்க.